வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கிற கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கு மரங்களை நட்டோம். இந்த லேண்ட்ஸ்கேப் ஒர்க்குக்காக ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி புல்தரையை அமைச்சு நம்ம அழகுபடுத்துவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பாக்கு மரங்களையும் வரிசையாக நடும்போது நல்லாயிருக்கும். இந்த வளர்ந்த மரங்கள் எல்லாமே 20-30 அடி வளர்ந்த மரங்களாக இருக்குது. அதில் ஒரு 15 அடி முதல் 20 அடி உரம் உள்ள ஒரு செடிகளை வந்து நம்ம ஒரு 8 மரங்களை இன்றைக்கி ஒரு சைட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மரத்தை வந்து தரையிலேருந்து அப்படியே இந்த மண் தாய் மண் சொல்கிறோம் பாருங்க, இந்த மண் கேக்கு நான் எல்லா இதுலேயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மண் உடையாமல் பக்கத்தில் நல்லா அகலமாக காவாக எடுத்து அதுக்கப்புறமா அந்த மரத்தை எடுப்போம். மண்ணை எடுத்து நம்ம அந்த மண் கண்டம் வந்து அந்த கேக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேக்கு உடையாமல் கொண்டு நடவு பண்ணோன்னா டேமேஜ் ஆகாமல் வளர்ந்துடும். பொதுவாக நிறைய மரங்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஷிஃப்டிங் பண்ணும்போது, அதாவது சில மரங்கள் நம்ம வீடு கட்டுவோம், அதுமாதிரி இடங்களில் இடைஞ்சலாக இருக்க மரங்களை வந்து நம்ம மாற்றி நடும்போது இந்த மாதிரி முறையை தான் கடைப்பிடிக்கணும். இதேமாதிரி மண் வந்து தாய் மண் இல்லாமல் மரங்களை எடுத்திங்கன்னா மரங்கள் டேமேஜ் ஆகிரும். முக்கியமாக அந்த ஈச்சை மரம், பாக்கு மரம், தென்னை மரம் இதெல்லாம் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நட போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு முக்கியமாக நடக்கூடிய மரங்கள் என்னவாக இருக்குன்னா சல்லிவேர், அதாவது தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சல்லிவேர் வரக்கூடிய மரங்கள் தான் நல்லது. மற்றபடி ஆணிவேர் வரக்கூடிய மரங்கள்லாம் உங்களுக்கு அந்த அளவு எஸ்டாப்ளிஷ் வளராது, ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் எல்லா மரங்களையும் இப்படி நட முடியாது. இந்த சல்லிவேர் வரக்கூடிய மரங்களை இது மாதிரி நடவு பண்ணலாம். பொதுவாக நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்பாங்க, எப்படின்னா எனக்கு ஒரு மரம் இருக்குது சார், அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அதை மாற்றி நட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நடணும்னா நம்ம அந்த மாதிரி ஒரு 4 அடி அளவுக்கு நமக்கு மண்ணை சுற்றி எடுக்கிற அளவுக்கு இட வசதி இருக்கணும். பெரும்பாலும் வீடுகளில் வச்சுருக்க மரங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேரெல்லாம் காம்பவுண்ட்லேயோ இல்லைன்னா வீட்டோட ஃபவுண்டேஷன்லேயே போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த மரங்களை எடுக்கும்போது இதுமாதிரி எடுக்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ 4 அடி அகலத்துக்கு நம்ம மண்ணை எடுத்திருக்கோம். எடுத்ததுனால தான் இந்த மரம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வச்சா வரும். அந்த மாதிரி இடங்களில் மரங்களை எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான்.